Welcome to Just Learn Design and Development Training channel. Mastering SwiftUI, develop apps for Apple devices. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம Xcode யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்ஸ் டெவலப் பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் Xcode இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோர்லேருந்து Xcode ஐடியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் ஹார்ட் டிஸ்கில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா குறைஞ்சது ஒரு 40 ஜிபிலேருந்து 60 ஜிபி வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், அந்த ஸ்டோரிங் யுவர் ப்ராஜெக்ட் அண்ட் அசெட்ஸுக்கு அந்த ஸ்பேஸ் சரியாக இருக்கும். இப்போது வந்து Xcode 15 ரிலீஸ் ஆகிருச்சு. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட iOS 17 ஆப்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அப்புறம் SF சிம்பிள்ஸை இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை டெவலப்பர் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. SF சிம்பிள்ஸ் வந்து பவர்ஃபுல் இமேஜஸ். அதை வந்து நீங்கள் என்லார்ஜ் பண்ணலாம், கலரிங் மாற்றலாம். எவ்வளோ இது வந்து வெக்டார் இமேஜஸ் SVC ஃபார்மேட்லேயும் வருது, PNG ஃபார்மேட்டில் வருது. அதை வந்து டெவலப்பர் வெப்சைட்லேருந்து அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க SF சிம்பிள்ஸை. நம்ம ஆப்ஸ் டெவலப்மெண்ட்டில் நம்ம நிறைய இந்த சிம்பிள்ஸை பல ரீசனுக்கு, அதாவது சின்ன சின்ன ஐகான்ஸாகவும் டூல்ஸாகவும் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இது கட்டாயம் நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஃபோல்டரில் இருந்தோ இல்லை டாக்கில் இருந்தோ Xcode ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். Xcode ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே அந்த வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அதில் வந்து நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வரலைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஆப்ஷன் வந்து ஒருவேளை டீசெலக்ட் ஆகிருக்கலாம். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து Xcode வெல்கம் ஸ்க்ரீன் வரும். அதிலிருந்து யூ கேன் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். இந்த ரைட் சைடு பேனலில் வந்து நோ ரீசன்ட் ப்ராஜெக்ட்னு வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த Xcode இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் நான் எந்த ஆப்ஸுமே இந்த Xcode வச்சு டெவலப் பண்ணலை. இப்போ நம்ம கிரியேட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டெம்ப்ளேட் கொடுக்கும். அந்த டெம்ப்ளேட் வந்து டிஃப்ரெண்ட் டிவைஸஸுக்கு ஆப்ஸ் டெவலப் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம வந்து இந்த இதில் வந்து iOSல ஆப் டெவலப் பண்ண போகிறோம். நீங்கள் iOS செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்பை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் த விண்டோ ப்ராடக்ட் நேம் வந்து நான் வந்து மை ஃபர்ஸ்ட் iOS ஆப்னு கொடுத்துக்கிடுறேன். நீங்கள் எந்த நேம்னாலும் இதுக்கு கொடுத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் .appனு எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுக்கணும்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ஆப்பிள் வில் கிரியேட். அடுத்து டீம். இஃப் யூ ஹவ் ஆப்பிள் ஐடி நீங்கள் வந்து டீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நன் அப்படின்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஈஸியாக ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணிடலாம். அது ஃப்ரீ தான். டெவலப்பர் வெப்சைட்லேருந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் டீம் டெவலப் பண்ணால் தான் நீங்கள் வந்து ரியல் டிவைஸில் உங்கள் ஆப்ஸை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். இல்லாட்டா சிமுலேட்டரில் மட்டும்தான் டெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் yahoo.comனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது com.yahooன்னு இருக்கும். இப்போ என் வெப்சைட் வந்து smstechnologypark.com, அது வந்து இப்போ ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் வந்து com.smstechnologypark அப்படின்னு எடுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் பண்டில் ஐடென்டிஃபையர். இந்த பண்டில் ஐடென்டிஃபையர் வந்து உங்கள் ஆர்கனைசேஷன் ஐடென்டிஃபையர் அண்ட் ப்ராடக்ட் நேமோடு சேர்த்து Xcode ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரியேட் பண்ணும். பண்டில் ஐடென்டிஃபையர் வந்து யூனிக்காக இருக்கணும், அதில் ஸ்பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அப்புறம் பண்டில் ஐடென்டிஃபையர் யூனிக்காக இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்கள் ஆப்ஸை வந்து ஆப் ஸ்டோரில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் இதில் டூப்ளிகேட் வராமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அண்டர்ஸ்கோரோ வேறு எதுவுமோ வேறு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ வரக்கூடாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இன்டர்ஃபேஸ் வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். 2 ஆப்ஷனில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, SwiftUI ஸ்டோரி போர்டு. நீங்கள் வந்து ஸ்டோரி போர்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 லாங்குவேஜ் வரும். ஸ்விஃப்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் அப்ஜெக்டிவ் சி லாங்குவேஜும் ஆப்ஷனாக வரும். நம்ம வந்து ஸ்டோரி போர்டை வச்சு இந்த ஆப்ஸ் டெவலப் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து SwiftUI வச்சு தான் டெவலப் பண்ண போகிறோம். அப்படி SwiftUI செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு லாங்குவேஜ், ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் மட்டும்தான் இன்டர்ஃபேஸ் லாங்குவேஜாக வரும். அதுக்கப்புறம் அந்த யூஸ் கோர் டேட்டா அண்ட் இன்க்ளூட் டெஸ்ட்டு அது செலக்ட் ஆகிருந்ததுன்னா அதை டீசெலக்ட் பண்ணிக்கோங்க. டீசெலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்ஸை வந்து எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம். அந்த ஃபோல்டர் நேமை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணவும் செஞ்சுக்கிடலாம். இல்லாட்டா நீங்கள் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் கூட அந்த ஆப்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். அப்புறம் இதில் வந்து இந்த கிரியேட் ஜிட் ரெப்போசிட்டரி ஆன் மை மேக் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் ஆயிருந்துன்னா அதை டீசெலக்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தென் கிளிக் கிரியேட். நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிங்களோ அதில் வந்து உங்கள் ஆப்ஸ் நேமை ஒரு ஃபோல்டராக Xcode ஜென்ரேட் பண்ணி அதுக்குள்ளே உங்களுடைய அசெட்ஸு, உங்கள் ப்ராஜெக்ட் ஃபைல் எல்லாம் அதுக்குள்ளே ஸ்டோர் ஆகும்.
இதுதான் Xcodeனுடைய டிஃபால்ட் கோடுங்க. Xcode ஐடியினுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து இந்த இன்டர்ஃபேஸில் ஒவ்வொரு பேனலும் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து டிஃபால்ட்டாக Xcode வந்து ஒரு டிஃபால்ட்டாக Xcode ஒரு சாம்பிள் கூட வந்து கிரியேட் பண்ணும். இதில் இந்த குளோப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த குளோப் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து SF சிம்பிள்ஸ். அந்த சிம்பிள்ஸ் வந்து இங்கே ப்ரிவியூ விண்டோவில் வந்து உங்களுக்கு வந்து அப்பியர் ஆகும். அப்புறம் அதனுடைய மாடிஃபையர், அதாவது இமேஜ் சைஸ், ஃபோர்க்ரவுண்ட் ஸ்டைல், ஃபோர்க்ரவுண்ட் கலர், இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டி ஆஃப் தட் இமேஜ். அதை நம்ம மாடிஃபை பண்ணலாம். இந்த பேனல் வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர் பேனல். இதுதான் நீங்கள் அந்த ஃபோல்டர் மை ஃபர்ஸ்ட் iOS ஆப் ஃபோல்டரில் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகும். அது போக நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணி நியூ SwiftUI ஃபைல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவும் இதில் தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம், குரூப் க்ரியேட் பண்ணிக்கிடலாம், ஈவன் இமேஜஸ். இது வந்து கீழே ஒரு விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற விண்டோ வந்து டீபக் பேனல். இன்கேஸ் உங்கள் ஆப்ஸை வந்து நீங்கள் டீபக் பண்ணணும், எங்கே எரர் இருக்குதுன்னு பண்ணணும்னா இதில் வந்து அதனுடைய வேல்யூஸு, எரர் மெசேஜ் எல்லாம் இந்த டீபக் விண்டோவில் தான் வரும். இந்த ப்ரிவியூக்கு சைடில் இருக்கிறது வந்து இன்ஸ்பெக்டர். இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி ஒர்க் பண்ணணும்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டையுமே செலக்ட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு இமேஜையோ ஒரு டெக்ஸ்ட்டையோ செலக்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்கே அப்பியர் ஆகும். நீங்கள் இந்த இன்ஸ்பெக்டரில் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி இமேஜினுடைய சைஸையோ கலரையோ டெக்ஸ்டினுடைய ஃபாண்ட்டையோ மாற்றினீங்கன்னா அது வந்து கோடில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டார்ட் ஆகும். இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஸ் டெவலப் பண்ணும்போது இதனுடைய கம்ப்ளீட் ஆப்ஷனை நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஆப்பில் ஒவ்வொரு ஆப்ஸ் டெவலப் பண்ணும்போதும் நம்ம வந்து இதனுடைய ஆப்ஷனை ஒவ்வொன்றா கற்றுக்கிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஸ்க்ரோலிங் இமேஜஸ் எப்படி பண்ணுறது, ஹரிசாண்டலாக நீங்கள் டேப் பண்ண ஸ்க்ரோல் ஆகி போயிட்டுருக்கும், அதை பண்ண போகிறோம். அதை அந்த டெமோவில் பாருங்கள். இதை தான் அடுத்த ஆப்ஸில் டெவலப் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் இமேஜினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பற்றியும் நிறையா கற்றுக்கிடலாம், லேர்ன் பண்ணிக்கிட்டு இமேஜை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாம், டெக்ஸ்ட்டை எப்படியெல்லாம் மாடிஃபை பண்ணலாங்கிறத கற்றுக்கிடுவீங்க. வி வில் see in the next வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை தவறாமல் எழுதுங்க. அது வந்து இந்த வீடியோ டியூட்டோரியலை இன்னும் ஃபைன் டியூனிங் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.